நீங்க நெனச்சிருப்பீங்க, எங்கேருந்து இவங்களுக்கு எஸ்ஹெச்டி பிரியாணி மசாலா இப்போ கெடைச்சது? அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. நீங்க எனக்கு ராங் அட்ரஸ்ல அனுப்பிட்டேன்னு இன்னொரு பார்சல் அனுப்புனீங்கல்ல, அது டபுளா போச்சுல்ல. அந்த பார்சல இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி ஆச்சரியமாயிட்டேன். ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் கறி மசாலா, சிக்கன் கறி மசாலான்னு என்னென்னமோ அதில அடுக்கியிருக்கு. நான் வந்து ஐயோ! பிரியாணி மசாலா இருக்கணுமே, இருக்கணுமே சொல்லிட்டு தேடுனா, ஏன்னா கண்டிப்பா இருக்குன்னு தெரியும். ஏன்னா அத தான் நான் ரொம்ப விரும்பி எக்ஸ்ட்ரா பேக்கெட்ஸ் கூட கேட்டிருப்பேன். கரெக்ட்டா இருந்தது. ஏன்னா நான் பிளான் பண்ணிட்டேன் இன்னைக்கு பிரியாணி தான்னு. அந்த பார்சல் தொறந்தா எனக்கு அந்த மசாலா இருக்கணும் தெரியும். ஸோ இன்னைக்கு தான் அந்த பார்சல நான் கட் ஓப்பனே பண்றேன். அப்படியே இன்டாக்ட்டா புத்தம் புதுசா ஒரு மாற்றம் இல்லாம அப்படியே இருக்கு. ஷியாம் ரொம்ப நல்லா பண்றீங்க. உங்களுடைய பேக்கேஜிங், பேக்கிங், கூரியரிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி பேக்கேஜிங் வந்து சான்ஸே இல்ல. நல்லா நல்லா வளருங்க. நெறையா ஃப்ளரிஷ் ஆவுங்க. சூப்பரா இருந்தது பிரியாணி. நான் வந்து இப்போ ராத்திரி கொஞ்சோண்டு எடுத்து வாயில போட்டேன். தெய்வாமிர்தம் கண்ணா தெய்வாமிர்தம். ஃபாத்திமா பாபு மேம் நம்மளோட எஸ்ஹெச்டி ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்பெஷல் இதில் அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. இந்த மசாலாவை அவங்களோட செகண்ட் அட்ரஸ்க்கு தப்பாக நான் வந்து 2022 அனுப்பிச்சிட்டேன். அந்த பேக் வந்து அவங்க இப்போது மே மாதம் 2024 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணவங்க அந்த அரோமா மாறாமல், அந்த டேஸ்ட் மாறாமல் எல்லாமே ரொம்ப பக்குவமாக ரொம்ப பதமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்க கன்வே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆடியோவில் கேட்குறக்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த மகிழ்ச்சி வந்து ஷேர் பண்ணும்போது எப்பயுமே ரெட்டிப்பாகும் இல்லையா? அதனால தான் இது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பெஷல் பிரியாணி எஸ்ஹெச்டியோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கும் புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.